ஹாய் ஒருவன் சற்று முன் தான் ஆன்சருக்கு கிடச்சது ஒரு பையன் தான் அனுப்பிச்சான். அண்ட் ஆக்சுவலாக டீச்சர் அனுப்பிச்சது கூட இருக்குது. பட் இதுதான் அஃபிஷியலாக அப்படிங்கும் போகும்போது அஃபிஷியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அஃபிஷியலே வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் உங்களோட ஆன்சர் கீ பார்த்துட்டு கொஞ்சம் மனசு தேர்த்திக்கலாம். கரெக்ஷன் வந்து 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். 7ஆம் தேதியிலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி முடிஞ்சிடும். மார்ச் 8 வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிபரலாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து மனசுக்கு கவலை அடைய வேண்டாம், மார்க் கம்மி ஏறுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ஒரு 5 மார்க் 10 மார்க் ஜாஸ்தி தான் வரும். அது அப்படி தான் பப்ளிக்கில் சாதகமாக தான் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பயப்படாமல் இருங்க. இந்த ஆன்சர் கீயை பார்த்துருவோம். இது ஃபிசிக்ஸோடது, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு. மேக்ஸோடது கிடச்சது, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 1 மார்க்கு டைப் ஏ டைப் பி கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய 1 மார்க்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுக்காவது கிரேஸ் மார்க் இருக்கான்னு பார்த்துடலாம். எதுவுமே இல்லை. ஆல் தி எபோ அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. -8.0 ஜவுல் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சருமே, வேறு எதுவுமே இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கு எதுவும் கிரேஸ் மார்க் கிடையாது. அடுத்து வந்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் என்ன டெஃபினேஷன் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. ஆர் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் எழுதினாலும் 2 மார்க்கு. ஈக்குவேஷன் எழுதுனா 1 மார்க். எலக்ட்ரிக் அதாவது ஜூல் ஹீட்டிங்க்கு 2 மார்க்கு. அண்ட் ஃபார்முலா மட்டும் எழுதுனா 1 மார்க். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் டிஸ்டிஎமாக 3 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க்கு. இல்லை எனி 1 மெத்தட், எனி 2 மெத்தட் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. மைக்ரோவேவ்ஸ் வந்து யூசஸ் வந்து எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா 2 மார்க்கு. P = 1/Fக்கு 1/2 மார்க்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரதுக்கு 2 மார்க்கு. இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ் 1/2 மார்க், அதையும் கொடுத்துட்டாங்க. டி ப்ரோக்லே ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 2 மார்க்கு. நியூட்ரான்ஸ் இன் மோஷன் ஆர் அசோசியேட் வித் வேவ்ஸ் அப்படின்னு எழுதினா கரெக்டாக தான். வேவ்ஸ் அசோசியேட் வித் மெட்டீரியல் எழுதுனா 1 மார்க். பொசஸஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் கேத்தோடோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதானே மார்க்கு. நான் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? ஸோ இதில் ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டி எழுதுனா 2 மார்க்குன்ட்டான். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் லைனே அந்த மாதிரி எழுதானே மார்க்கு. டயக்ராம் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சால் மட்டும் போதும், ஈஸி தான். அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஃபார்முலாக்கு வந்து இது எல்லாம் சேர்த்து 1 மார்க்கு. இதுக்கு 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு 1/2 மார்க். ஈஸியாக இருந்துச்சுல்ல? ஓகே. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட 3 யூசஸ்க்கு 3 மார்க்கு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஓகே தான். அடுத்தது ரெசன்ஸ், இந்த சம்முக்கு வந்து இது வந்து 1/2 மார்க். ஸ்டெப் பை ஸ்டெப் 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் பண்ணி கொண்டு வரதுக்கு 1 மார்க் லாஸ்ட்டில். அடுத்து வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்னென்னு 1 மார்க்கு. கரண்ட் சென்சிட்டிவ் கேலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 4 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்கு. ஸோ ஒன்று நீங்கள் ஃபார்ம் ஆனதுனாலும் 1 மார்க் கிடைக்கும் தனியாக. ஸோ நீங்கள் 3 மார்க் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதெல்லாம் எது கேட்டானே தெரில. ரேட் ஆஃப் கன்சப்ஷன் எலக்ட்ரிக் எனர்ஜி அந்த 1 மார்க். P = VA 1/2 மார்க்கு. இந்த டெரிவேஷன் போட்டால் 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால் என்னென்னு 1 மார்க்கு. அடுத்து வந்து ஸ்னெல்ஸ்லா யூஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ் பண்ணி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 1/2 மார்க். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்னெல்ஸ்லா எழுதினாலே, இப்போ ஸ்னெல்ஸ்லா யாரோ எழுதிக்கிங்களா, அதுக்கு வந்து 1 மார்க்கு. அண்டு ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மார்க். ஸோ மொத்தம் 3 மார்க். இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் எனி 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஒரு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மு. அந்த சம்முமே ஈஸியான சம் தான். மாஸ் ஆஃப் தி நியூக்ளியை அந்த இது எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. அண்ட் இது சொல்கிறதுக்கு 1 மார்க். ஷோ தட் பண்ணிவிட்டு. அண்ட் அண்டு கேட்டு வரைஞ்சா 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் அவுட்புட் த கேட் as ஹை ஒன்லி when ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ஹை, இந்த ரெஸ்ட் ஆஃப் தி கேஸ் த அவுட்புட் இஸ் லோ, அப்படி எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் ட்ரூத் டேபிளுக்கு 1 மார்க்கு. Y = A.Bக்கு 1/2 மார்க். நீங்கள் இந்த ஸ்டெப்பை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் உங்களுக்கு 3 மார்க் இது கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ட்ரூத் டேபிள் எல்லாமே கவர் ஆயிடுச்சுல, அதனால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து சம்மு கம்பல்சரி. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதுக்கு 1 மார்க்கு. கொண்டு போகிறதுக்கு அப்படியே HNO தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் நியூ நாட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் 1/2 மார்க் ரெடியூஸ்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர் இந்த மாதிரியும் போடலாங்கிறாங்க. ஓகேவா? 2 ஏதோ ஒன்று. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இதில் புரியுதா? 2ல் ஏதோ ஒன்று. இது எந்த மாடலில் போட்டாலும் கரெக்டு தான், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆனால் 2லேயுமே ஒரே ஆன்சர் தான் வரணும். அடுத்தது 5 மார்க்கு. டயக்ராம் போட்டிங்கன்னா 1/2 மார்க்கு தான். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1/2 மார்க். அப்போ மொத்தம் 1 மார்க்கு. ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. ரெண்டாவது இந்த ஃபைனல் ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க்கு. இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபைனல் ஆன்சருக்கு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த வெக்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. இல்லைனா இந்த ஃபார்ம்லேயே நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் 2 மார்க்கு. மெரிட்ஸ்க்கு 2 மார்க்கு. டிமெரிட்ஸ்க்கு 2 மார்க். அடுத்து மீட்டர் பேஜுக்கு டயக்ராம் மட்டும் 1 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க், 2 மார்க்கு.
அப்புறம் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு ஒரு மார்க்கு, இது கண்டுபிடிச்சி ஒரு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டா அவ்வளோ பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வரைஞ்சி எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது 5 பாயிண்ட்டுக்கு 5 மார்க்கு. அந்த லா வந்து இந்த பாயிண்ட் இருந்தால் மார்க்கு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் 5 ஈக்குவேஷன் எழுதினாலே 5 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்கடா அப்படின்னேன். ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 4 மார்க் தராங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன்னா என்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன, சும்மா டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க், 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அந்த கொஸ்டினு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க்கு, அதுக்கு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் குவாடிலேட்டரில் அந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மார்க், 1 மார்க் பிடிச்சிங்க. ஆன்சருக்கு 1 மார்க், ஈஸி தான். சைக்ளோட்ரான் பிரின்சிபல் 1 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க். இதிலே நமக்கு வந்து 2 மார்க் கிடச்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் 1 மார்க்கு, அண்ட் டெரிவேஷனுக்கு 1/2 மார்க்கு, அண்ட் ஆசோலேஷன் அந்த 1/2 மார்க்கு, டைம் பீரியடுக்கு 1/2 மார்க்கு, ஃப்ரீக்வன்சிக்கு 1/2 மார்க்கு, கைனடிக் எனர்ஜி 1/2 மார்க். ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அங்கே ஒரு 1.5 மார்க் கிடைக்கும், பார்த்துக்குங்க. போலரைசர் அனலைசர் யூஸ் ஆஃப் போலரைடுக்கு 6 பாயிண்ட் எழுதுனா தான் 3 மார்க்குன்ட்டாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சம்மு இங்கே கேட்டாங்க. இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் திஸ் இஸ் கால் பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜினா என்னென்னு 1 மார்க், பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா வச்சு அது டெரைவ் பண்ணி அந்த சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மார்க்கு. அப்புறம் எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் அடித்தாம்பர். அப்போ எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் எழுதிட்டு இது எழுதினாலே 2 மார்க் கொடுத்துட்றாங்க, ஓகேவா. அடுத்தது இம்பிடன்ஸ் ஃபார்முலா அதே ஃபார்முலா எழுது, அதுக்கு 1/2 மார்க். நான் அதுதான் சொன்னேன், இந்த சம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் 2.5 மார்க்காவது கிடச்சிருக்கும். சும்மா கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் tan phi ஃபார்முலா எழுதுனா, நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதிருப்பீங்களே எல்லாருமே, பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு தடவை எழுதிங்கன்னா 1.5 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க்கு. அண்ட் அஃபெக்டிவ் ஆப்போசிஷன் எழுதிருந்தால் அது இப்போ சும்மாவே 3 மார்க் எடுக்கலாம். இதில் நீங்கள் ஆன்சர் போடலினாலும் சரியா. ஸோ ஆன்சரும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர் கீ. எதுவுமே எனக்கு கிரேஸ் மார்க் கொடுத்த மாதிரி தெரியல. உங்கள் கண்ணுக்கு பட்டதாக சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு கிரேஸ் மார்க் கிடையாது. ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஆன்சர் கீ இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் லிபரலாக தான் இருக்க போகுது கரெக்ஷன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.